ஹர ஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. கலைநிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமாசனியானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமாசனியானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடற் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, நல்லசிவம் ஐயா, கண்ணன் ஐயா, இந்திரா அம்மையார் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மண் சுமந்த படலம் 61வது திருவிளையாடலில் இருக்கின்றோம். பாண்டிய மன்னன் சிவபெருமான் மீது அடித்த அடி எல்லார் மீதும் விழுந்தது. எல்லோரும் அரசனிடத்தில் என்னை அடித்தார்கள் என்று கூறுகின்றார்கள். அரசன் முதுகிலும் அந்த அடி விழுகின்றது. உடனே அரசன் நினைத்து பார்க்கின்றான், இது சிவபெருமானின் திருவிளையாடலோ என்று அவன் நினைத்து பார்க்கும் பொழுது இறைவன் அசரீரியாக நடந்ததையெல்லாம் எடுத்து கூறுகின்றார். நான் தான் இவ்வாறெல்லாம் செய்தேன், அந்த மணிவாசக பெருமான் மீது எந்த தவறும் கிடையாது, அவரை அவர் போக்கில் விட்டுவிடு என்று நீயும் சிறப்பாக அரசாட்சி செய்து வருவாயாக என்று அந்த அசரீரி வாக்கை கூறுகின்றார். அதை கேட்டவுடன் பாண்டிய மன்னன் தன்னுடைய தவறை உணர்ந்து அதே நேரத்தில் மனதில் மகிழ்ச்சி ஏற்பட உடனே மணிவாசக பெருமானை தேடிக்கொண்டு வருகின்றார். அவர் சொக்கநாத பெருமான் ஆலயத்தில், மதுரையம்பதியில் ஆலயத்தில் தியானத்தில் ஈடுபட்டு இருக்கின்றார். அவர் காலில் விழுந்து வணங்கி அவரிடத்தில் அவர் எடுத்து கூறுகின்றார், நீங்கள் மீண்டும் அமைச்சர் பதவி ஏற்று இந்த பாண்டிய நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகின்றார். ஆனால் எந்த பற்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய துறவு நிலையில் இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் அவருக்கு பதில் சொல்லிக் கொண்டு வருகின்றார். உன்னிடத்தில் அமைச்சர் பதவியில் இருந்ததனால் எனக்கு உலகியல் அறிவும் வேதத்தில் உள்ள நீதிகளும் நன்கு தெரிந்தது என்று கூறிக்கொண்டு இறைவன் மீது பக்தி ஏற்பட்டது. அந்த இறைவன் மீது பக்தி ஏற்பட்டதனால் அந்த இறைவன் தன்னுடைய பாதத்தை என் தலை மீது சூட்டி தன் உருவம் ஆக்கினான் என்று கூறுகின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. சச்சிதானந்தமாம் அத்தனிப்பர சிவனே தன்னது இச்சையால் அகிலம் எல்லாம் படைத்து அழித்து ஈறு செய்யும் விச்சைவானவரை தந்த மேலவல் பிறவி துன்பத்து அச்சமுற்று அடைந்தோர்க்கு ஆனா இன்ப வீடு அழிக்கும் அன்னோன் மணிவாசக பெருமான் அரசனிடத்தில் சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம்
எடுத்து கூறிக்கொண்டு இருக்கின்றார். சச்சிதானந்தமாம் அத்தனிப்பர சிவனே, சத்து சித்து ஆனந்தம், அதான் சச்சிதானந்தம். அப்போ அந்த சச்சிதானந்த சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற மேலான சிவபெருமானே அவருடைய விருப்பத்தினால், தனது இச்சையால், அந்த சிவபெருமானே அவரது விருப்பத்தினால் இந்த உலகம் எல்லாவற்றையும் அவரே படைக்கின்றார். அவரே காக்கின்றார் இந்த உலகத்தை. அவரே அதை அழிக்கின்றார். ஈறு செய்யும் அப்படின்னா அழித்தல்னு அர்த்தம். படைத்து அழித்துன்னா காத்தல்னு அர்த்தம். அந்த இறைவனே இந்த உலகத்தினுடைய அந்த 3 தொழில்களையும் செய்கின்றார். மேலும் அந்த படைத்தல், காத்தல், அழித்தல் என்கின்ற தொழிலை செய்வதற்கு அவர் சிறந்த தவத்தை உடையவர்களுக்கு அந்த பதவியையும் கொடுக்கின்றார். பிரம்மன், திருமால், உருத்திரன் என்ற பதவியையும் அவர் கொடுக்கின்றார். விச்சை வானவரை தந்த மேலவன். விச்சை அப்படின்னா தொழில் அப்படின்னு அர்த்தம். வானவர் அப்படின்னா அந்த பிரம்மன், திருமால், உருத்திரன் போன்ற அந்த வானவர்கள். அவர்களையும் அவரே நமக்கு இந்த தொழில்களை நீங்கள் செய்யுங்கள் என்று அவரையும் அந்த சிவபெருமானே தருகின்றார். அப்படிப்பட்ட விச்சை வானவரை தந்த மேலவன், அதாவது தொழில் செய்யக்கூடிய, முத்தொழில் செய்யக்கூடிய பிரம்மன், திருமால், உருத்திரன் போன்றவர்களை நமக்கு தந்த அந்த மேலானவன். அப்ப மூவரிலும் முதலானவன் அந்த சிவபெருமான். அப்படிப்பட்ட பெருமான் பிறவி துன்பத்து அச்சமுற்று அடைந்தோர்க்கு, பிறவிங்கிறதே ஒரு பெரிய துன்பம்தான் அப்படின்னுட்டு இந்த பிறவியை கண்டு பயந்து சிவபெருமானினுடைய திருவடிகளை யாரெல்லாம் அடைகின்றார்களோ அவர்களுக்கு நீங்காத இன்ப வீட்டை அளிக்கக்கூடியவனாக அன்னோன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமான் இருக்கின்றான் அப்படின்னுட்டு அந்த சிவபெருமானினுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து கூறுகின்றார் மணிவாசக பெருமான் அரிமர்த்தன பாண்டியனிடத்தில். அப்போ இறைவனே முத்தொழிலையும் செய்யக்கூடிய அதிகாரம் உடையவன் அப்படின்ட்டு சிவஞான சித்தியார்ல அழகா அந்த இதெல்லாம் எடுத்து கூறுகின்றார்கள். சைவ சித்தாந்த சாத்திரத்துல சிவபெருமான் தான் அந்த முத்தொழிலையும் செய்யக்கூடியவன். அவன்தான் அந்த பிரம்மன், திருமால், உருத்திரன் இவர்களுக்கு அந்த படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலை அவன்தான் கொடுக்கின்றான். அவனுடைய சிவபெருமானினுடைய இச்சைப்படிதான் இவர்கள் எல்லாம் செயல்படுவார்கள். சிவபெருமானினுடைய ஆணைப்படி இந்த மூவரும் செயல்படுவார்கள் அந்த சிவஞான சித்தியார்ல சுபக்கத்துல நிறைய இடத்துல வரும். மேலும் சம்பந்த பெருமான் சொல்லும்போது ஓருருவாயினை மானாங்காரத்து ஈரியல்பாய் ஒரு முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை. அப்படியே இந்த கருத்து சம்பந்த பெருமானுடைய கருத்து. படைத்து அழித்துனா காத்து, அழிப்ப மும்மூர்த்திகளாகவே சுவாமி தான் இருக்கின்றார். படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை. அதனால நம்ம அந்த படைத்தல் தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். சிவபெருமான் நியமித்த அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள், அதனால அவர்களையும் நாம் வணங்க வேண்டும் அப்படின்ட்டு. இதெல்லாம் சுவாமி ஒரு விளையாட்டா செய்கிறாராம். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன்
எவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வழை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணிகுழல் மேல் வண்டு ஆர்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையார் பொற்பாதும் ஏத்தி இருஞ்சுனை நீராடு ஏல்வோர் எம்பாவாய். இக்குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடும். அது ஒரு விளையாட்டா சுவாமி செய்கின்றார் அப்படின்ட்டு திருவாசகத்துல திருவம்பாவையில மணிவாசக பெருமான் கூறுகின்றார். அதன் பிறகு யாரெல்லாம் பிறவிங்கிறதே பெரிய துன்பந்தான், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னுட்டு வள்ளுவ பெருந்தகையும் கூறுகின்றார். அப்ப அந்த பிறவிங்கிற துன்பத்தை கண்டு பயப்படணும். நாம் ஐயோ இனி ஒரு பிறவி வேண்டாம் அப்படின்னு பயப்படணும். அப்படி பயந்து இறைவனை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு அவர் மேலான முக்தியையும் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் அந்த பெருமான் அப்படின்னுட்டு அந்த பாண்டிய மன்னன்ட்ட எடுத்து கூறுகின்றார். மந்தரம் கையிலை மேறு பருப்பதம் வாரணாசி மந்தரம் கையிலை மேறு பருப்பதம் வாரணாசி இந்த நல் இடங்கள் தோறும் இகபர போகம் யார்க்கும் இந்த நல் இடங்கள் தோறும் இகபர போகம் யார்க்கும் தந்தருள் செய்து எம் போல்வார் தம்மனம் புறம்போகாமல் தந்தருள் செய்து எம் போல்வார் தம்மனம் புறம்போகாமல் சிந்தனை திருத்தி ஞான திருவுரு ஆகி மண்ணோ சிந்தனை திருத்தி ஞான திருவுரு ஆகி மண்ணோ. சிவபெருமான் பல மலைகளில் வீற்றிருக்கின்றார். அதில் மந்தரமலை, கைலாயமலை, மேருமலை, பருப்பதம் அப்படிங்கிறத பொதுவாக மலை அதை அப்படின்னுட்டு எடுத்துக்கிடலாம், ஸ்ரீசைலம்னு எடுத்துக்கிடலாம். இல்லை பருப்பதம் அப்படிங்கிறத அப்போ அந்த மந்தரமலை, கைலாயமலை, மேருமலை, ஸ்ரீசைலம், வாரணாசின்னா காசி, அந்த காசி இந்த நல் இடங்கள் தோறும் மேற்கூறிய இப்படிப்பட்ட அந்த எல்லா இடங்களிலும் இறைவன் வீற்றிருந்து எல்லோருக்கும் அருள் புரிகின்றான். என்ன அருள் புரிகின்றான்? இகபர போகம் யாருக்கும் தந்து அருள் செய்து இப்பிறப்பிலும் அடுத்த பிறப்பிற்கும் அவர் நாம் அனுபவிக்கக்கூடிய போகங்களை எல்லாம் இன்பங்களை எல்லாம் எல்லாருக்கும் அவன் தந்து அருள் செய்து கொண்டு இருக்கின்றான். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அப்படின்னு திருத்தாண்டகத்துல வரும். இதுல திருப்புகள்ல அருணகிரிநாத பெருமான் சொல்லும்போது இகபர சௌபாக்கியம் அருள்வாயே வசன மிகவேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசைபயில் சடாட்சரம் அதாலே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி வாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீற்று அருளும் வேளா அசுரர் கிளைவாட்டி மிகவாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே இகபர சௌபாக்கியம் அருள்வாயேங்கிறார். அப்படிப்பட்ட அந்த இகபர சௌபாக்கியங்கள் அந்த போகங்களை எல்லாருக்கும் தந்து அருள் செய்யக்கூடியவனாக அந்த சிவபெருமான் இருக்கின்றார். அதே நேரத்தில் எம் போல்வார் தம் மனம் புறம் போகாமல், எம்மை போன்று துறவு நிலையில் இருக்கக்கூடியவர்களினுடைய மனம் வெளிப்புறமாக செல்லாமல், அதாவது உலகியல் விவகாரத்தில் செல்லாமல்
எங்களுடைய சிந்தனையை அவ்வப்போது அவ்வாறு வெளிப்பக்கமாக செல்லும்போது அதை தடுத்து நிறுத்தி எங்களுடைய சிந்தனைகளை திருத்தி ஞான திருவுருவாகி மன்னும். தன்னுடைய ஞான திருவுருவத்தை எங்களுக்கு காட்டி அந்த பெருமான் இந்த ஞான திருவுருவோடு அவன் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போ சிந்தனை அப்படிங்கிறது வெளியில போகக்கூடியது, மனம் வெளியில போகக்கூடியது. அந்த மனதை வெளியே போகாமல் அந்த சிந்தனையை சுவாமி திருத்தி கொண்டே நல்ல அடியார்களுக்கு திருத்தி கொண்டு அவர் இருக்கின்றார் அப்படின்ட்டு இதை சொல்றார். இத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது துருத்தி சுடரே நெய்த்தானத்தாய் திருத்தி திருத்தி அந்த பாட்டுல வரும். திருத்தி திருத்தி வந்தன் சிந்தை இடங்கொள் கையிலாயா அறுத்தித்து உன்னை அடைந்தார் வினைகள் அகல அருளாயே. துருத்தி சுடரே நெய்த்தானத்தால் சொல்லாய் கல்லாலா பருத்தி நியமத்து உறைவாய் வெயிலாய் பலவாய் காற்றானாய் திருத்தி திருத்தி வந்து என் சிந்தை இடங்கொள் கையிலாயா அறுத்தித்து உன்னை அடைந்தார் வினைகள் அகல அருளாயே. அப்ப திருத்தி திருத்தி வந்து என் சிந்தையில் இடங்கொள் கையிலாயா, நம்மை திருத்தி கொண்டே அப்படியே நம்முடைய சிந்தையில் வந்து அவர் அமர்ந்து விடுகின்றாராம். அதுபோலத்தான் இந்த உலகில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் கேட்ட அந்த இகபர சௌபாக்கியத்தையும் எல்லோருக்கும் அந்த பெருமான் கொடுக்கின்றார். அதே நேரத்தில் என்னை போன்று துறவு நிலையில் இருக்கக்கூடியவர்களினுடைய மனதை உலகியல் பரமாக செல்ல விடாமல் எங்களுடைய சிந்தனையை அப்படி செல்லும் போது எங்களுடைய சிந்தனையை அவர் வந்து திருத்தி எங்களை ஆட்கொள்ளக்கூடியவராக அவர் இருக்கின்றார். அப்படியே அவர் ஒரு அந்த ஞான திருவுருவாக அவர் நிலைத்து இருக்கின்றார் அப்படின்ட்டு சுவாமி வந்து ஞான திருவுருவாக இருக்கின்றார் அப்படிங்கிறார். இதுல கூட சொல்லும்போது பெரிய புராணத்துல ஞானத்தின் திருவுருவை நான் மறையின் தனித்துணையே வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்கழிப்ப கண்டார்கள் அப்படின்னுட்டு அந்த அடியார வந்து சொல்றாங்க. அப்ப சம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுந்தரர் பெருமான்லாம் ஞானத்தின் திருவுருவாக அவர்கள் இருக்கின்றார்களாம். ஏன்னா அவர்கள் சிவபெருமானினுடைய உருவத்தை பெற்றவர்கள். அதான் அந்த ஞான சுவாமியும் நம்முடைய சிந்தனையை திருத்தி ஞான திருவுருவாக இருந்து நிலைத்து என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார் அப்படின்ட்டு சுவாமியினுடைய பெருமையை மணிவாசக பெருமான் அரிமர்த்தன பாண்டியனுக்கு எடுத்து கூறிக்கொண்டே வருகின்றார். அரிமர்த்தன பாண்டியனிடத்தில் மணிவாசக பெருமான் கூறுகின்றார், அந்த சத்து சித்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற தனித்துவம் வாய்ந்த மேலான சிவபெருமானே தன்னுடைய விருப்பத்தினால் இந்த உலகம் அனைத்தையும் படைக்கின்றார், அதை காக்கின்றார், அதை அழிக்கின்றார். இந்த தொழில்களை செய்யக்கூடிய அந்த தொழிலை செய்யக்கூடிய தேவர்களை பிரம்மன், திருமால், உருத்திரன் போன்றவர்களை இந்த உலகத்திற்கு சிவபெருமானை தருகின்றார். அப்படி அந்த மும்மூர்த்திகளை தந்த மேலானவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அதே நேரத்தில் அவன் பிறவி துன்பத்தை கண்டு பிறவியால் வருவன கேடுல ஆதலால் அப்படின்னுட்டுலாம் தேவாரத்தில் வருகின்றது. அப்படி இந்த பிறவி எடுப்பதே ஒரு துன்பம் என்று பிறவியை கண்டு பயந்து சிவபெருமானினுடைய திருவடிகளை யாரெல்லாம் அடைகின்றார்களோ அவர்களுக்கு நீங்காத பேரின்ப வீட்டை அளிக்கக்கூடியவனாக அப்படிப்பட்ட பெருமானாக அன்னோன் அந்த சிவபெருமான் இருக்கின்றார். மேலும் அந்த பெருமான்
எழிவ பேரின்ப வீடு அழிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் வணங்கக்கூடியவர்களுக்கு இகபர சௌபாக்கியம் அருளக்கூடியவனாகவும் அவன் இருக்கின்றான். மந்தரமலை, கைலாயமலை, மேருமலை, ஸ்ரீசைலம், காசி போன்ற இப்படிப்பட்ட நல்ல திருத்தலங்களிலெல்லாம் அவர் வீற்றிருந்து அங்கு வந்து தரிசனம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இகபர போகத்தை, இகபர சௌபாக்கியத்தை எல்லோருக்கும் தந்து அவர்களுக்கு அருள் செய்யக்கூடியவராகவும் அந்த பெருமான் இருப்பதோடு மட்டுமல்லாமல் என்னை போன்று துறவு நிலையில் இருக்கக்கூடியவர்களினுடைய மனம் உலகியல் விவகாரமாக வெளிப்பக்கமாக செல்லாமல் எங்களுடைய சிந்தனையை அவர் திருத்தி எங்களை ஆட்கொண்டு இருக்கின்றார். மேலும் அவர் ஞானத்தின் திருவுருவாகவே, ஞான உருவாகவே அவர் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கின்றார் அந்த பெருமான். ஒப்பவர் மிக்கோர் வேறு அற்று ஒருவனாய் எங்கும் தங்கும் அப்பரஞ்சுடரே இந்த ஆலவாய் உறையும் சோதி கைப்படு கனி போல் மேலால் கண்ணுவன் ஆதியோர்க்கு மெய்ப்பொருள் விளங்கி தோன்ற வேதத்தை விருத்தி செய்தான். அந்த பெருமானுக்கு ஒப்பவர் வேறு அற்று, அவருக்கு ஒப்பானவர்கள் வேறு யாரும் கிடையாது. அற்றுன்னா கிடையாதுன்னு அர்த்தம். மிக்கோர் வேறு அற்று, சரி அவரை விட உயர்ந்தவர் யாரும் இருக்காங்களா? அவர் அதுவும் கிடையாது. அப்போ ஒப்பவர் வேறு அற்று மிக்கோர் வேறு அற்று இருக்கும் பெருமான், அதாவது அவனுக்கு சமமாக யாரும் கிடையாது, அவனை விட உயர்ந்தவர்களாக யாரும் கிடையாது. அவனுக்கு அவனே சமம், அவனுக்கு உயர்ந்தவர் அவனே தான். அப்படிப்பட்ட பெருமையை உடைய அந்த சிவபெருமான். திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லும்போது, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவணச்சடைமுடி தாமரையானேன்னுட்டு அந்த சிவபெருமானுக்கு ஒப்பானவர்கள் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட பெருமான் ஒருவனாய் தனித்துவம் வாய்ந்தவனாக ஒப்பற்றவனாக எங்கும் தங்கும். அப்படின்னா எல்லா இடத்திலும் தங்கி இருக்கக்கூடியவன், அதாவது எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருளாக இருக்கக்கூடியவன். அப்பரஞ்சுடரே, அந்த மேலான சுடராக ஜோதியாக இருக்கக்கூடிய பெருமான் அவன்தான் இந்த ஆலவாய் உறையும் சோதி. இந்த ஆலவாய் என்ற மதுரையம்பதியில் வீற்றிருக்கக்கூடிய ஜோதியாக இருக்கின்றான். சோதியே சுடரே சூழொளி விளக்கே அப்படின்ட்டு திருவாசகத்துல சொன்ன மாதிரி அந்த ஜோதியாக சுடராக இந்த ஆலவாய் என்கின்ற மதுரையம்பதியில் அவன் இருக்கின்றான். அதே நேரத்தில் அவன் கைப்படு கனி போல், கைப்படு கனினா, கனினா நெல்லிக்கனி, உள்ளங்கை நெல்லிக்கனியை போல மேல்நாள் முன்னாளில் கண்ணுவன் கருக்கர் முதலிய முனிவர்களுக்கு, கண்ணுவன்னா ஒரு முனிவர், அந்த கண்ணுவன் கருக்கர் போன்ற முனிவர்களுக்கு மெய்ப்பொருள் விளங்கி தோன்ற, வேதத்தினுடைய உண்மையான பொருள் அவர்களுக்கு விளங்கி தோன்றுவதற்காக அவர் அந்த வேதத்தை நன்கு விளங்கி அதனுடைய பொருளை தெரிந்து கொள்வதற்காக அந்த வேதத்திற்கு விரிவுரை செய்தான் அவர்கள் முன்னிலையில் சுவாமி. வேதத்தை விருத்தி செய்தான். விருத்தினா விரிவுரை செய்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது
வேதத்தை விரிவுரை செய்து அந்த முனிவர்களெல்லாம் அந்த வேதத்தினுடைய பொருளை விளங்கி கொள்ளுமாறு அவர்களுக்கு பாடம் நடத்தினான், உபதேசம் செய்தான் அந்த சொக்கநாத பெருமான். அந்த சொக்கநாத பெருமான் மதுரையம்பதியில் வீற்றிருக்கக்கூடியவன் அப்படின்ட்டு அந்த பெருமானினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டு அவர் வருகின்றார். தன் அருளான ஞான தபனியம் ஆகும் தில்லை பொன்னகரிடத்தில் என்னை போக என பணித்தான் நீரும் அன்னதற்கு இசைதிராக என்று ஆலவாய் அடிகள் தம்மை பன்னரும் துதியால் ஏற்றி விடை கொடு பணிந்து போவார். தன் அருளான ஞான தபனியமாகும் இல்லை. அதாவது தபனியம் அப்படின்னா வரையறை இல்லாத ஒரு இடம், வெற்றிடம், வெளி, இதெல்லாம் அந்த தபனியம்ங்கிற வார்த்தைக்கு பொருள். அந்த அவனுடைய அருளே அந்த ஞான வெளியாக அங்கே இருக்கின்றது. நடராஜ பெருமானினுடைய அருளே ஞான வெளியாக ஞான வெற்றிடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தில்லை என்கின்ற திருத்தலம், அந்த தில்லை என்கின்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பொன்னகர், பொற்கூரை வேயப்பட்ட அந்த பொன்னம்பலம், அந்த பொன்னகரிடத்தில் என்னை போக என பணித்தான். சிதம்பரத்திற்கு நீ செல்வாயாக என்று சிவபெருமான் எனக்கு உத்தரவிட்டிருக்கின்றான் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் அரிமர்த்தன பாண்டியனிடத்தில் எடுத்து கூறுகின்றார். நீரும் அன்னதற்கு இசைதீராக என்று, நீங்களும் அரிமர்த்தன பாண்டிய மன்னனே, நீங்களும் சிவபெருமான் இட்ட கட்டளையை ஏற்றுக்கொண்டு எனக்கு இசைவு கொடுப்பீர்களாக, நான் சிதம்பரத்திற்கு செல்ல எனக்கு நீங்கள் உத்தரவு கொடுப்பீர்களாக என்று மணிவாசக பெருமான் கூறுகின்றார். என்று ஆலவாய் அடிகள் தம்மை, அந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை பன்னரும் துதியால் ஏற்றி பலவிதமாக வழிபாடுகள் செய்து அந்த பாண்டிய மன்னனிடத்தில் விடை பெற்று கொண்டு பாண்டிய மன்னனை பணிந்து இப்பொழுது அந்த மணிவாசக பெருமான் சிதம்பரத்தை நோக்கி அவர் செல்ல ஆரம்பிக்கின்றார். பாண்டிய மன்னனிடத்தில் மணிவாசக பெருமான் சிவபெருமானுடைய பெருமைகளை கூறுகின்றார். மதுரையில் இருக்கக்கூடிய அந்த பெருமான் அவருக்கு ஒப்பாக வேறு ஒருவர் கிடையாது. அவரை விட உயர்வாக வேறு ஒரு பெருமான் கிடையாது. அவரே அவருக்கு ஒப்பானவர், அவரே மேலானவர், அவருக்கு மேலானவராக அவரே இருக்கின்றார். ஒருவனாக ஒப்பற்றவனாக அவன் இருக்கின்றான், தனித்துவம் வாய்ந்தவனாக அவன் இருக்கின்றான், எங்கும் தங்கி இருக்கின்றான், எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருளாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட மேலான சுடராக இருக்கக்கூடிய அந்த பெருமானே இந்த ஆலவாய் என்கின்ற மதுரை திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஜோதி சொரூபமாக இருக்கின்றான். அவன் உள்ளங்கை நெல்லிக்கனி போல முனிபுங்கவர்களுக்கு அவன் இருக்கின்றான். உள்ளங்கையில் வைத்திருக்கக்கூடிய ஆமலகக்கனி, கையில் ஆமலக கனி ஒக்குமே அப்படின்ட்டு திருமுறைகளில் சொல்லப்படும். அப்போ அந்த உள்ளங்கையில் வைத்திருக்கக்கூடிய நெல்லிக்கனி போல அவன் முனிவர்களுக்கு விளங்குகின்றான். அந்த முனிவர்களுக்கு முற்காலத்தில் கண்ணுவர், கருக்கர் போன்ற
முனிபுங்கவர்களுக்கு உண்மையான வேதத்தினுடைய உண்மையான பொருள் விளங்கி தோன்றுவதற்காக அந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்ற வாக்கியத்திற்கு இணங்க அந்த வேதத்தை அவர்கள் முன்னிலையில் விரிவுரை செய்து அவர்களுக்கு உபதேசம் செய்தார் அந்த சொக்கநாத பெருமான். அவருடைய அருள் வெளியாக இருக்கக்கூடிய ஞான வெளியாக இருக்கக்கூடிய அந்த தில்லை என்கின்ற செடியை தலவிருட்சமாக கொண்ட அந்த திருப்பதி, அந்த திருத்தலத்தில் கூரை வேய்ந்த அந்த பொன்னம்பலத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் இருக்கக்கூடிய அந்த பொன்னகர் இடத்தில் தில்லை நகருக்கு சிதம்பரத்திற்கு நீ செல்வாயாக என்று சிவபெருமான் எனக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகையினால் அரிமர்த்தன பாண்டியனே, நீங்களும் சிவபெருமான் சொன்ன அந்த உத்தரவிற்கு இசைவு கொடுத்து என்னை சிதம்பரத்திற்கு அனுப்பி வைப்பீர்களாக என்று மணிவாசக பெருமான் அரிமர்த்தன பாண்டியனிடத்தில் வேண்டிக் கொண்டு அந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை இன்னும் பலவிதமாக துதித்து கொண்டு அந்த பாண்டிய மன்னனை வணங்கி அந்த பாண்டிய மன்னனிடத்தில் விடை பெற்று கொண்டு பணிந்து இப்பொழுது சிதம்பரத்தை நோக்கி அந்த மணிவாசக பெருமான் புறப்படுகின்றார். தன் தொடக்கு அறுத்தநாதன் தாழ் தொடக்குண்டு போவார். பின் தொடர்ந்து அரசன் செல்ல பெருந்தவர் நின்மின் என்று அவர் செலவும் கூப்பிடு எல்லை சென்று அணியனாகி சென்று அடி பணிந்து தென்னல் விடை கொடு திரும்பினானே. தன் தொடக்கு அறுத்த நாதன், தன்னுடைய தொடக்கு அப்படின்னா பந்தபாசம் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய பந்தபாசத்தை அறுத்த சிவபெருமான், நாதன்னா சிவபெருமான், அந்த சிவபெருமானின் தாழ் அவனுடைய திருவடியை தொடக்குண்டு போவார். இந்த தொடக்குண்டுங்கிறதுக்கு பற்றி கொண்டு அப்படின்னு எடுத்துக்கிடலாம், தொடர்ந்து அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அந்த சிவபெருமானினுடைய திருவடிகளை பற்றி கொண்டு மணிவாசக பெருமான் இப்பொழுது சிதம்பரத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து செல்கின்றார். பின்தொடர்ந்து அரசன் செல்ல, உடனே மணிவாசக பெருமானை பிரிய மனம் இல்லாமல் அந்த அரிமர்த்தன பாண்டியனும் மணிவாசக பெருமானை பின்தொடர்ந்து அப்படியே அவரும் செல்ல ஆரம்பிக்கின்றார். பெருந்தவர் நின்மின் என்று அவர் செல்லவும், அந்த பெருந்தவத்தை உடைய மணிவாசக பெருமான், பெருந்தவர் அப்படின்னா மணிவாசக பெருமான், மிகப்பெரிய தவசீலராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான், நீங்கள் வராதீர்கள், நீங்கள் அங்கேயே நில்லுங்கள், என்னோடு வராதீர்கள் என்று அரிமர்த்தன பாண்டியனுக்கு திரும்ப திரும்ப கூறுகின்றார். திரும்ப திரும்ப அவர் நின்மின் என்று கூறுகின்றார். என்று நீங்கள் அங்கேயே நில்லுங்கள், இங்கே வராதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே அவர் சென்று கொண்டே இருக்கின்றார். ஆனாலும் அரசனுக்கு மனம் கேட்கவில்லை. கூப்பிடு எல்லை சென்று, அவரை கூப்பிடக்கூடிய அளவுக்கு அப்படியே அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றார். அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்றதற்கு பிறகு
ரொம்ப பக்கத்துல நெருங்கி சென்று அணியன் ஆகி, அணியன்னா அண்மை அப்படின்னு அர்த்தம். அந்த ரொம்ப பக்கத்தில் மணிவாசக பெருமானுக்கு பக்கத்தில் சென்று மீண்டும் மணிவாசக பெருமானினுடைய திருவடியை மன்னன் பணிகின்றான். சென்று அடிபணிந்து மணிவாசக பெருமானினுடைய திருவடியை இப்பொழுது அரிமர்த்தன பாண்டியன் பணிகின்றான். பணிந்து கொண்டு அதன் பிறகு அந்த மணிவாசக பெருமானை பிரிய மனமில்லாமல் வேறு வழி இல்லாமல் அந்த தென்னனாகிய பாண்டிய மன்னன் இப்பொழுது மணிவாசக பெருமானிடத்தில் விடை பெற்று கொண்டு அவர் திரும்புகின்றார். வராதன்னு சொல்லுதாருங்க மணிவாசக பெருமான். ஆனாலும் அப்படியே கொஞ்சம் தூரம் வாராங்க. வந்து அந்தால ரொம்ப பக்கத்துல நெருங்கி வந்து மணிவாசக பெருமான் காலில் விழுந்து வணங்குகின்றார் அந்த பாண்டிய மன்னன். உடனே அதன் பிறகு அந்த பாண்டிய மன்னன் மணிவாசக பெருமானிடத்தில் விடை பெற்று கொண்டு அந்த இடத்திலிருந்து அவர் திரும்பி செல்கின்றார். இது பட்டினத்தார் கதை மாதிரி தான். பட்டினத்தார் பெரிய வைர நவரத்ன வியாபாரி. அப்போ அவர் ஒரு அரச மரத்தடியில் எல்லாத்தையும் துறந்துட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. ஒரு மரத்து நிழல்ல உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த வழியா ராஜா குதிரையில போறார். பட்டினத்தாரை பார்த்த உடனே இருந்தால எவ்வளவு பெரிய வியாபாரி, இப்படிப்பட்ட ஒரு துறவு நிலையில இங்க உட்கார்ந்துருக்கிறாரு, நம்முடைய அரசாங்கத்துக்கே நவரத்னங்களை விற்கக்கூடியவர் அல்லவா அப்படின்னுட்டு அந்த பட்டினத்தார் நான் கிளாஸ்ல இருக்கிறேன் போல. உடனே அந்த பட்டினத்தார் பக்கத்துல அரசன் இறங்கி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். பேசுனதுக்கு அப்புறம் பட்டினத்தார்கிட்ட கேட்கிறாருல, நீங்க துறவு அடைந்ததுனால என்ன பயனை பெற்றீர்கள்? எல்லா இன்பத்தையும் துறந்துட்டு இப்படி இருக்கீங்களே, நீங்க என்ன பலனை பெற்றீர்கள் அப்படின்னு கேட்கிறாப்புல. அதுக்கு பட்டினத்தார் சொல்றாரு, நீ நின்றுட்டு இருக்கிற, நான் உட்கார்ந்து இருக்கிறேன், இதுதான் பலன் அப்படிங்கிற. அரசவைக்கு நான் வியாபாரியா வந்தா நீ உட்கார்ந்துருப்ப, நான் நின்றுகிட்டு வியாபாரம் பண்ணணும். ஆனா இன்னைக்கு நான் துறவி ஆனதுனால நான் உட்கார்ந்துருக்கிறேன், நீ எனக்கு முன்னால நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கிறார். இதுதான் துறவினுடைய பயன் அப்படிங்கிறார். அதே மாதிரி இப்பொழுது மணிவாசக பெருமானை அந்த பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் வணங்கி விடை பெற்று கொண்டு அங்கிருந்து அவர் செல்கின்றார். துறந்தவர் போக மீண்டு தொல்நகர் அடைந்து தென்னல் அறம் தரு பங்கினாரே அடைந்துதான் பிரம்பு நீட்ட புறந்தரு கருணை வெள்ளம் ஓரிப்ப தாழ்ந்து நெஞ்சம் நிறைந்தது வாய் கொள்ளாமல் நின்று எதிர் துதிப்பது ஆனான் துறந்தவர் போக. இப்ப மணிவாசக பெருமான் எல்லாவற்றையும் துறந்து விட்டு சிதம்பரத்தை நோக்கி செல்கின்றார். மீண்டு தொல்நகர் அடைந்து இப்பொழுது திரும்பவும்
அந்த அரிமர்த்தன பாண்டியன் தன்னுடைய பழமையான மதுரை மாநகரத்தை அடைந்து மதுரை மாநகரத்துக்கு அப்படியே வருகின்றான். தென்னன் அந்த பாண்டிய மன்னன் அறம் தரு பங்கினாரை அடைந்து அந்த அறத்தை வளர்க்கக்கூடிய மீனாட்சி அம்மை, அறம் தருனா மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி, அறம் வளர்த்த நாயகி, தர்ம சம்வர்த்தனி, அந்த மீனாட்சி அம்மையை ஒரு பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை அப்படின்ட்டு அந்த சொக்கநாத பெருமானை அடைந்து அந்த பெருமானின் முன்னிலையில் அடைந்து தான் பிரம்பு நீட்ட அந்த சொக்கநாத பெருமான் முதுகை நோக்கி நாம் பிரம்பை நீட்டி அடிக்கும் பொழுது புறம் தரு கருணை வெள்ளம் பூரிப்ப. அவர் சுவாமி நினைச்சிருந்தாருன்னா இவர் பெரம்பெடுத்து ஓங்கும் போதே அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருக்கலாம், அடியே விழுந்திருக்காது சுவாமிக்கு. சுவாமி நினைச்சா தான் எந்த காரியத்தையும் செய்ய முடியுமே. இவர் பெரம்பெடுத்த ஓங்கும் போதே ஒன்று அவர் பெரம்பையே எடுக்க முடியாம கையை தடுத்திருக்கலாம், என்ன பெரம்பை எடுக்க விடாம பண்ணியிருக்கலாம். அந்த பிரம்பு அடிக்கும் போது முதுகுல படாம அந்த இடத்த விட்டு உடனே மறைஞ்சிருக்கலாம். இப்படி பல வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த குறித்த வேலையை செய்யாதது தவறுதானே. அதற்குத்தானே மன்னன் தண்டனை கொடுக்கின்றான். அந்த பிரம்படியை வாங்கினார் சுவாமி. அப்படி பிரம்பு நீட்ட, தான் பிரம்பு நீட்ட அந்த அரசன் நினைத்து பார்க்கின்றான். நாம பிரம்பை எடுத்து நீட்டும் பொழுது அதற்கு முதுகை காட்டினான். அந்த முதுகை காட்டினான்ங்கிறது தான் ஒரு சிறந்த இடம். புறம்னா முதுகுன்னு அர்த்தம். புறம் தரு, முதுகை காட்டி அந்த பிரம்படியை அவன் பட்டு கொண்டானே அப்படின்னு சுவாமியை நினைச்சு அவருக்கு ஒரு பக்கம் துயரம், ஒரு பக்கம் இன்பம். நாம சுவாமி நினைச்சிருந்தா பெரம்படி முதுகுல படாமலேயே அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருக்கலாமே. ஆனா நம்ம பெரம்படி கொடுக்கும்போது அதை முதுகுல வாங்கிக்கிட்டானே அப்படின்னு சுவாமியினுடைய அந்த கருணை வெள்ளத்தை நினைத்து அவருக்கு, பாண்டிய மன்னனுக்கு பூரிப்பு ஏற்படுகிறது, மகிழ்ச்சி ஏற்படுகிறது. கருணை வெள்ளம் பூரிப்ப, அந்த சொக்கநாத பெருமான் கருணை வெள்ளமாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை நினைந்து உள்ளத்தில் மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படுகிறது அந்த அரிமர்த்தன பாண்டியனுக்கு. அந்த பூரிப்பின் மகிழ்ச்சியின் காரணமாக சொக்கநாத பெருமானின் காலடியில் தாழ்ந்து, காலடியில் கீழே விழுந்து நெஞ்சம் நிறைந்தது. அவருடைய நெஞ்சு இப்பொழுது மனசு நிறைஞ்சு இருக்கு. நாம கூட சொல்லுவோம், ஒரு நல்ல மகிழ்ச்சியான நேரத்துல என் நெஞ்சம் ரொம்ப நிறைஞ்சு இருக்குப்பா, இப்பந்தான் நெஞ்சம் மனசே நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல நெஞ்சம் நிறைந்தது அந்த அரிமர்த்தன பாண்டியனுடைய நெஞ்சமானது இப்பொழுது மகிழ்ச்சியால் நிறைந்து இருக்கின்றது. வாய் கொள்ளாமல், அதே நேரத்துல வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. சுவாமிக்கு எதிரில் நின்று எதிர் துதிப்பது ஆனான். சுவாமிக்கு எதிரில் நின்று சுவாமியை இப்பொழுது அந்த பாக்களால் பாடி அந்த பெருமானை புகழ்ந்து பேசி இப்படி அந்த பெருமானை துதிக்க ஆரம்பித்தான் அந்த பாண்டிய மன்னன். மணிவாசக பெருமான் அவருடைய பந்தபாசத்தை அறுத்த நாதனாகிய, அவருடைய தொடக்கு பந்தபாசத்தை அறுத்த நாதனாகிய சிவபெருமானினுடைய திருவடியை இறுக பற்றி கொண்டு இப்பொழுது மணிவாசக பெருமான் சிதம்பரத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கின்றார். மணிவாசக பெருமானை பின்தொடர்ந்து அரசனும் செல்கின்றான். அதே நேரத்தில் அந்த மிகப்பெரிய தவத்தை உடைய மணிவாசக பெருமான், நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் அங்கேயே நில்லுங்கள், நீங்கள் அங்கேயே நின்று மதுரையம்பதியை அரசாட்சி செய்யுங்கள் என்று மணிவாசக பெருமான் கூறுகின்றார். அப்படி அவர் சொன்னாலும் அவரை விடாது பின்தொடர்ந்து அந்த அரிமர்த்தன பாண்டியன் சிறிது தூரம் வரைக்கும் அவன் வருகின்றான் என்று அவர் மணிவாசக பெருமான் இவ்வாறு அங்கே நில்லுங்கள் நில்லுங்கள் என்று கூறியும் அவரை பின்தொடர்ந்து செல்கின்றான் அரிமர்த்தன பாண்டியன். அதன் பிறகு
கூப்பிடக்கூடிய அளவிற்கு எல்லைக்கு பக்கத்தில் சென்று அந்த மணிவாசக பெருமானை நெருங்கி சென்று அவருக்கு பக்கத்தில் அரசன் நிற்கின்றார். அந்த மணிவாசக பெருமானிடத்தில் சென்று மீண்டும் அவருடைய கால்களில் விழுந்து வணங்குகின்றான் அந்த தென்னனாகிய பாண்டிய மன்னன். அந்த மணிவாசக பெருமானும் பாண்டிய மன்னனுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைக்கின்றார். இப்பொழுது பாண்டிய மன்னன் மீண்டும் மதுரையம்பதிற்கு திரும்பி வருகின்றார். எல்லாவற்றையும் துறந்தவராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் சிதம்பரத்தை நோக்கி செல்கின்றார். அதே நேரத்தில் மீண்டும் தன்னுடைய பழமையான நகரமாகிய மதுரையம்பதியை அடைந்து தென்னனாகிய பாண்டிய மன்னன் அந்த அறத்தை எல்லாருக்கும் செய்யக்கூடிய அந்த அறம் வளர்த்த நாயகியாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மையை ஒரு பாகத்தில் கொண்டிருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானினுடைய சன்னதிக்கு அடைந்து அந்த பெருமானை துதிக்க ஆரம்பிக்கின்றார். அந்த பெருமான் செய்த கருணையை நினைத்து பார்க்கின்றார். நாம் பிரம்பை அடிப்பதற்காக நீட்டும் பொழுது தன்னுடைய முதுகை காட்டி அந்த பிரம்படியை வாங்கி கொண்டானே அந்த பெருமான். அப்படிப்பட்ட அந்த கருணை வெள்ளமாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானை நினைத்து அவருடைய மனம் மகிழ்ச்சியினால் பூரிப்பு அடைகிறது. அந்த பெருமானினுடைய காலடிகளில் தாழ்ந்து கீழே விழுந்து அவர் வணங்குகின்றார். அவர் நெஞ்சமெல்லாம் மகிழ்ச்சியால் நிறைந்ததாக இருக்கின்றது. அதே நேரத்தில் வாய் சும்மா இல்லாமல் அந்த பெருமானை நாம் எப்படியாவது அவருடைய புகழை துதிக்க வேண்டும், அவருடைய புகழை பாட வேண்டும் என்று அந்த பெருமானுக்கு எதிரில் நின்று அந்த அரிமர்த்தன பாண்டியன் பாக்களால் அவருடைய புகழை சொல்ல ஆரம்பிக்கின்றான். அரிமர்த்தன பாண்டியன் அடையாழம் பட ஒருவன் அடித்த கொடுஞ்சிலை தழும்போ தொடையாக ஒரு தொண்டன் எடுத்து எறிந்த கல்லும் போல் கடையானேன் வெகுண்டு அடித்த கை பிரம்பும் உலகம் எல்லாம் உடையானே பொறுத்ததோ உன் அருமை திருமேனி சிவபெருமானுக்கும் அந்த அர்ஜுனனுக்கும் போர் நடக்குது. வில்லால அடிச்சிருந்தார். அந்த வில்லு அடிப்பட்டு அந்த தழும்பு சுவாமி மேல இருக்குதாம். அதான் அடையாளம் பட அடித்த தழும்பு அடையாளம் ஏற்படுமாறு ஒருவன் அடித்த, ஒருவன்னா அர்ஜுனன், அந்த அர்ஜுனன் அடித்த கொடுஞ்சிலை தழும்பும் கொடுமையான அந்த வில்லால் அடிக்கின்றான். அந்த வில்லால் ஏற்பட்ட தழும்பு, வில் பதிந்த தழும்பு, அதையும் இவனுடைய திருமேனி பொறுத்து கொண்டதே, ஏற்றுக்கொண்டதே அப்படின்னு சுவாமியினுடைய அந்த பெருமையை அவர் நினைத்து பார்க்கின்றார். தொடையாக ஒரு தொண்டன் எடுத்து எறிந்த கல்லும் போ. இன்னொருத்தர் 63 நாயன்மார்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய சாக்கிய நாயனார். சாக்கிய நாயனார் என்ன பண்றாரு, கல்ல பூவா நினைச்சு மாற்று சமயத்துல இருந்தாலும் சிவபெருமானிடத்தில் பேரன்பு கொண்டவர். அதனால கல்ல பூவா நினைச்சு சாமி மேல போடுவார். அப்படி அந்த மாலையாக, தொடை அப்படின்னா மாலையாக மலராக நினைத்து ஒரு தொண்டன் சாக்கிய நாயனார் என்ற அந்த தொண்டன் எடுத்து எறிந்த கல்லும் போல். அப்படியே ஒரு கல்லை எடுப்பாரு, சுவாமி மேல எறிவாரு, அந்த கல் சுவாமிக்கு பூவா மாறிடும். மறவாது கல்லெறிந்த சாக்கியத்தும் அடியே அப்படின்னுட்டு திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுவார்கள். மறவாது கல்லெறிந்த சாக்கியத்தும் அடியே அப்படின்ட்டு.
அப்போ அந்த சாக்கிய நாயனார் உன் மேல அடித்த கல்லும் அதையும் நீ பூவாக ஏற்றுக்கொண்டாய். அதே நேரத்தில் கடையானே, ரொம்ப கீழ்மையான நான் அப்படின்ட்டு தன்னை கடையவனாக அந்த பாண்டிய மன்னன் கூறுகின்றான். கடையவனேனை கருணையினால் ஆண்டு கொண்ட விடையவனே அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்லுவாங்க. அந்த கடையவனாக தன்னை கூறுகின்றார் அரிமர்த்தன பாண்டியன். கடையானே, கீழ்மையானவனாக இருக்கக்கூடிய நான் வெகுண்டு கோபத்தோடு உன் மீது பிரம்பை கொண்டு அடித்தேன். அந்த அடித்த கைப்பிரம்பும் உலகம் எல்லாம் உடையானே, அந்த அடையாளத்தை அந்த பிரம்பை கொண்டு நான் அடித்தேன். அந்த உலகம் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கக்கூடியவனே, எல்லா உலகத்தும் நீக்கமர நிறைந்த பெருமானே, எல்லா உலகத்து உயிர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய பெருமானே, உன்னுடைய அருமை திருமேனி நான் அடித்த அடியை பொறுத்து கொண்டதோ அப்படின்னு சுவாமியை பார்த்து கேட்கின்றார். அதாவது நீ அந்த அர்ஜுனன் அடித்த அடியை நீ பொறுத்து கொண்டாய், உன்னுடைய திருமேனி பொறுத்து கொண்டது. அந்த கல்லால் அடித்ததையும் பொறுத்து கொண்டது ஒரு திருமேனி. அந்த வரிசையில இப்ப நானும் சேர்ந்திருக்கிறேன். நானும் உன்னைய பெரம்பால அடிச்சிட்டேன். உன்னுடைய திருமேனி நான் பெரம்பால அடிச்சதை பொறுத்து கொண்டதோ அப்படின்னுட்டு வருந்தி, இது ஒரு வருத்தம் தான், வருந்தி சுவாமியை பார்த்து கேட்கின்றார் அரிமர்த்தன பாண்டியன். அது நான் கோபத்தால வெகுண்டு கோபத்தால் அடித்தேன். அதாவது அந்த சாக்கிய நாயனார் பக்தியனால கல்லை எரிஞ்சார், அதுல பக்தி இருந்துச்சு. அர்ஜுனன் ஒரு சிறந்த சிவபக்தன், அதனால அந்த இதையும் நீ பொறுத்து கொண்டாய். ஆனால் நான் அர்ஜுனனை போன்ற பக்தியும் என்கிட்ட கிடையாது, சாக்கிய நாயனாரை போன்ற பக்தியும் என்கிட்ட கிடையாது. ஆக நான் கீழ்மையானவனாக கடையவனாக நான் இருந்தேன். நான் உன் மேல கோபத்தோடலாம் அடித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் கூறுகின்றார். வெகுண்டு அடித்த கைப்பிரம்பும், அதெல்லாம் நீ உலகம் எல்லாம் உடையானேன்னா எல்லா உலகத்திலும் நீக்கமர நிறைந்தவன் அர்த்தம் எடுத்துக்கிடலாம். உலகம் அப்படின்னா உயிர் கூட்டங்கள் அப்படின்னுட்டும் எடுத்துக்கிடலாம். இந்த உயிர் கூட்டங்களிலெல்லாம் உடையானே அப்படின்னுட்டு உயிர் கூட்டங்களாக இருக்கக்கூடியவனே, உன்னுடைய அந்த அருமையான அந்த உயர்ந்த திருமேனி நான் அடித்த பிரம்படியை பொறுத்து கொண்டதோ அப்படின்னுட்டு தான் பிரம்பால் அடித்ததை நினைத்து நினைத்து அந்த அரிமர்த்தன பாண்டியன் வருந்துகின்றான். கடியேறும் மலர் மகன்மால் முதலாய கடவுளரும் படியேழும் அழகிறந்த பல்லுயிரும் நீயேயோ, முடியேற மண் சுமந்தாய் முதுகில் அடி படுபட்டது, அடியேனும் பட்டேன் நின் திருமேனி ஆனேனோ, இதுல திருவாசகத்திலையும் இதை மணிவாசக பெருமான் இந்த வரலாறு அப்படியே சொல்லுவாங்க. பண் சுமந்த பாடல் பரிசு படைத்து அருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான், பின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன், கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு பொன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய், மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு வந்தியம்மாவினிடத்தில் கூலியை பெற்றுக்கொண்டு
அக்கோவால் முத்துண்டு அந்த அரிமர்த்தன பாண்டியனால் அடிக்கப்பட்டு அதனால் புன் சுமந்த ஒரு வடி ஏற்பட்ட பொன்மேனி, இந்த புன் சுமந்த பொன்மேனி அப்படின்னுட்டு அப்படியே இதை இந்த வரலாற்றை திருவாசகத்துல மணிவாசக பெருமானும் கூறுகின்றார். கடியேறும் மலர் மகன். கடினா வாசனை, அது உரிச்சத்தோட இடத்துக்கு தகுந்தாப்புல அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கிடணும். கடிநகர் அப்படின்னா காவல் மிகுந்த நகர் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். இங்க வாசனை அப்படின்னுட்டு அர்த்தம் எடுத்துக்கிடணும். அப்ப கடியேறும் மலர் மகன், அந்த வாசனை பொருந்திய, ஏறும் அப்படின்னா பொருந்திய அப்படின்னு அர்த்தம். மலர்னா பொதுவா தாமரை மலரைத்தான் குறிக்கும். குறிப்பா மல்லிகைப்பூ பிச்சிப்பூன்னு சொன்னாதான் மற்ற மலர்களை குறிக்கும். அப்படி வாசனை பொருந்திய அந்த தாமரை மலரில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மதேவன், மலர் மகன் அப்படின்னா பிரம்மதேவன். மால் திருமால் முதலாய கடவுளரும், முதலிய அனைத்து அந்த கடவுளர்களும் படியேழும் ஏழு உலகமும், படினா உலகம்னு அர்த்தம், படினா உலகம் அப்படின்னு அர்த்தம். படியேழும் ஏழு உலகத்தில் உள்ள ஏழு உலகமும் அளவு இறந்த பல்லுயிரும், அந்த ஏழு உலகத்தில் எல்லா உலகத்திலும் இருக்கக்கூடிய அளவற்ற பல உயிர் கூட்டங்களும் நீதானே, நீயாகவே இருக்கின்றாய். அதனாலதான் உன் மேல அடிச்ச அடி எல்லா உயிர்கள் மீதும் அது அந்த அடியானது விழுந்தது. அப்போ அந்த திருமால் ரொம்ப உயர்வான ஒரு கடவுளை சொல்லி அதன் பிறகு எல்லா உயிர்களையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது யானை முதல் எறும்பு ஈராயன்னு சொன்ன மாதிரி திருமால் பிரம்மன் முதலாய கடவுளரும் அதே நேரத்தில் இந்த ஏழு உலகத்தில் இருக்கக்கூடிய அளவற்ற எல்லா உயிர்களும் நீயாகவே இருக்கின்றாய் அப்படின்னுட்டு. நீயேயோ அப்படின்னா என்னத்த, நீதானே அப்படி இருக்கின்றாய், அதனாலதானே நான் அடிச்ச அடி எல்லா உயிர்கள் மேலையும் பட்டுச்சு அப்படின்னுட்டு அதை வியப்போடு அவர் கூறுகின்றார். முடி ஏற மண் சுமந்தாய், உன்னுடைய தலையில் மண்ணை சுமந்து கொண்டாய். அது முதுகில் அடி வடுப்பட்டது, உன்னுடைய முதுகில் நான் அடித்த அடியினுடைய வடுவானது ஏற்பட்டது. அடியேனும் பட்டேன், என் முதுகிலையும் வடி ஏற்பட்டது. ஓ முதுகுல மட்டுமா வடி ஏற்பட்டது, என்னுடைய அடித்த என்னுடைய முதுகிலும் அந்த வடு பட்டது. இதன் மூலமாக நின் திருமேனி ஆனேனோ, நான் உன்னுடைய திருமேனியாக ஆகிவிட்டேனோ அப்படின்ட்டு வியப்போட சொல்றார். அதாவது நான் சாரூப நிலையை அடைந்து விட்டேனோன்னு கேட்காம கேட்கிறார் அரிமர்த்தன பாண்டியன். சாரூபம்னா இறைவனை போன்ற திருமேனியை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள், அது ஒரு பதவி. அப்போ நின் திருமேனி ஆனேனோ அப்படின்னா வியப்போடு சுவாமியை பார்த்து கேட்கிறார். பட்ட அடி ஓ மேலதான் பட்டிருக்கு, ஆனா இப்ப ஏன் முதுகலையும் அந்த அடி பட்டது, அதனால உன்னுடைய திருமேனி தான் என்னுடைய திருமேனியாக ஆகிவிட்டதோ அப்படின்னா என்ன அர்த்தம், நீ எனக்கு சாரூப பதவியை கொடுத்து விட்டாயோ அப்படிங்கிற ஒரு வியப்போட அந்த அடிப்பட்ட அந்த நிகழ்ச்சியை நினைத்து நினைத்து ஒரு பக்கம் வருத்தம் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக சுவாமிகிட்ட அப்படியே எடுத்து சொல்லி கொண்டு புலம்பிக் கொண்டு அந்த அரிமர்த்தன பாண்டியன் சொக்கநாத பெருமான் சன்னதியில் இருக்கின்றார். சொக்கநாத பெருமான் சன்னதியில் அரிமர்த்தன பாண்டியன் புலம்புகின்றார். உன்னுடைய முதுகில் அடையாளம், உடம்பில் அடையாளம் படுமாறு அந்த ஒரு ஒப்பற்ற வில்லுக்கு விஜயன் என்று ஒப்பற்றவனாக இருக்கக்கூடிய அந்த அர்ஜுனன், அவன் கொடுமை வலிமையான அந்த வில்லை கொண்டு அடித்ததனால் ஏற்பட்ட தழும்பையும் உன்னுடைய திருமேனி ஏற்றுக்கொண்டது. மேலும் அந்த மாலையாக மலராக நினைத்து
ஒரு தொண்டனாக, ஒப்பற்ற தொண்டனாக இருக்கக்கூடிய மாற்றுச் சமயத்தில் இருந்தாலும் சிவபெருமானிடத்தில் பேரன்பு கொண்டவனாக இருந்த அந்த 63 நாயன்மார்களில் ஒருவராக இருந்த சாக்கிய நாயனார் உன் மீது எடுத்து எறிந்த அந்த கல்லையும் உன்னுடைய திருமேனி தாங்கிக் கொண்டது. அதே நேரத்தில் கடையவனாக இருக்கக்கூடிய, கீழ்மையவனாக இருக்கக்கூடிய நான் கோபத்தோடு அடித்த, கையில் இருக்கக்கூடிய பிரம்பை கொண்டு கோபத்தோடு அடித்ததையும், இந்த எல்லா உலகத்தையும் உன்னுடையதாக உடைய பெருமானே, எல்லா உயிர்களுக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பெருமானே, உன்னுடைய அந்த அருமையான திருமேனி நான் கோபத்தால் அடித்த அடியை பொறுத்து கொண்டதோ என்றெல்லாம் புலம்புகின்றான் அந்த அரிமர்த்தன பாண்டியன். ரெண்டாவது இதுல என்ன இன்னொரு இது என்னன்னா, அர்ஜுனன் அடிச்சது உடம்புல மட்டும்தான் பட்டுச்சு, மற்றவங்க உடம்புல படலை. நீ மட்டும்தான் அதை வாங்கி கொண்டாரு. சாக்கிய நாயனார் கல்லெறிஞ்சதையும் நீ மட்டும்தான் வாங்கிட்ட. அப்ப நான் உன்னுடைய கோபத்தோட ரொம்ப வலிமையா அடிச்சுட்டனோ, அதனாலதான் எல்லார் மேலேயும் அந்த அடி விழுந்துட்டோன்னு வருத்தப்பட்டு சொல்லுவதாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மற்றவங்க மேலெல்லாம் அந்த அடி விழலையே. அர்ஜுனன் அடித்த அடி மற்றவங்க மேல விழலை. சாக்கிய நாயனார் எரிந்த கல் மற்றவங்க மேல படலை, அவர்கிட்ட சுவாமிகிட்ட மட்டும்தான் பட்டுச்சு. நான் கோபத்தோட உன்னைய வேகமா அடிச்சதுனால அந்த அடி எல்லார் மேலையும் பட்டு விட்டதோ, அப்ப நான் எவ்வளவு கோபமா உன்னை அடிச்சிருப்பேன் அப்படின்னுட்டு புலம்புகின்றார். இப்படி சுவாமியை நம்ம அடிச்சிட்டோமேன்னு புலம்புகின்றான் அந்த அரிமர்த்தன பாண்டியன். மேலும் வாசனை பொருந்திய தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய பிரம்மன், திருமால் முதலாக இருக்கக்கூடிய அனைத்து கடவுளரும், இந்த 7 உலகங்களும், அந்த 7 உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற பல உயிர் கூட்டங்களும் நீயாகவே இருக்கின்றாய். நீயாகவே இருந்ததனால்தான் எல்லா உயிர்களும், திருமால் பிரம்மன் முதலாகிய எல்லா உயிர்களும் நீயாக இருந்ததனால்தான் நான் அடித்த அடி எல்லார் மீதும் பட்டது. இறைவனே, உன்னுடைய தலைமுடியில் அந்த வைகை நதிக்கரை மண்ணை நீ சுமந்தாய். முதுகில் நான் அடித்த அடியினால் உன்னுடைய முதுகில் வடி ஏற்பட்டது. எனக்கும் அந்த வடி ஏற்பட்டது. என்னுடைய முதுகிலும் அந்த அடி விழுந்தது. இதன் காரணமாக நான் உன்னுடைய திருமேனியாக ஆகிவிட்டேனோ, அதாவது நீ எனக்கு சாரூப பதவியை கொடுத்து விட்டாயோ என்றெல்லாம் அந்த பெருமானினுடைய அந்த செயல்பாட்டை நினைந்து, அந்த திருவிளையாடலை நினைந்து புலம்புகின்றான் சொக்கநாத பெருமான் முன்பு அந்த அரிமர்த்தன பாண்டியன். கைக்கும் மருந்து இன் சுவை பின் காட்டுமாறு என வினைக்கும், கைக்கும் மருந்து என் சுவை பின் காட்டுமாறு என வினைக்கும், பொய்க்கும் அருங்கலனாகி மண்ணாண்டு புலை நரகம், பொய்க்கும் அருங்கலனாகி மண்ணாண்டு புலை நரகம், துய்க்கும் அருந்துயரு கழைவான் மாறாய் நின்று துணையடிக்கே, துய்க்கும் அருந்துயர் களைவான் மாறாய் நின்று துணையடிக்கே, உயிக்கும் மருந்து அவர் இவர் என்று அறியாமை ஒருத்தேனே, உயிக்கும் மருந்து அவர் இவர் என்று அறியாமை ஒருத்தேனே. இப்போ மணிவாசக பெருமானுக்கு தண்டனை கொடுத்துட்டனே அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கின்றார். இவ்வளவு நேரம் சாமிக்கு தண்டனை கொடுத்துட்டோமே அப்படின்னு புலம்புனாரு. இப்போ மணிவாசக பெருமானுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேனே அப்படின்னு மணிவாசக பெருமானை நினைச்சு இப்போ புலம்ப ஆரம்பிக்கின்றார் அரிமர்த்தன பாண்டியன். கைக்கும் மருந்து, கசக்கக்கூடிய மருந்தை நாம சாப்பிடுதோம். அது உடம்புக்கு பிறகுதான் இனிமையான சுவையை அது காட்டுகின்றது. முதல்ல கசக்குது. இப்ப வேப்ப இலைய சாப்பிடுதோம், அது கசக்குது முதல்ல. ஆனா வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது நம்முடைய வயிறை சுத்தம் செய்கிறது, சுகரெல்லாம் இறக்குது. அது
அப்போ அந்த கசக்கக்கூடிய மருந்து முதல்ல கசந்தாலும் அதனுடைய இனிமையான சுவை, அதனுடைய பலாபலனை பிறகுதான் அது காட்டும். அதை போல வினைக்கும் பொய்க்கும் அருங்கலனாகி நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன்? வினை பொய் இதற்கு ஒரு சரியான பாத்திரமாக நான் இருக்கின்றேன். அப்படின்னா அர்த்தம், பண்டமேற்றும் மரக்கலமாகி, மரக்கலம்னா கப்பல், பண்டங்களை ஏற்றக்கூடிய மரக்கலமாக நான் இருக்கின்றேன். அதுல என்ன பண்டத்தை ஏற்றி வச்சிருக்கிறேன்? வினைங்கிற பண்டத்தையும் பொய்மைத்தன்மை என்கின்ற பண்டத்தையும் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய ஒரு மரக்கலம்னு எடுத்துக்கிடலாம், இல்ல ஒரு பாத்திரம் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கிடலாம். அப்படிப்பட்ட ஆனா மரக்கலம் தான் தெரியும், அதுதான் எக்கச்சக்கமா வினைய உள்ள அடக்கிக்கிடும், பொய்யையும் உள்ள அடக்கி கொள்ளும். அது அப்படி அந்த வினைக்கும் பொய்க்கும் பண்டமேற்றும் வினை என்கின்ற பண்டத்தையும் பொய் என்கின்ற பண்டத்தையும் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கப்பலாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு தன்னைத்தானே இகழ்கின்றான் அரிமர்த்தன பாண்டியன். இவ்வளவு இருந்ததுக்கு அப்புறமும் மண் ஆண்டு இந்த பூமியை நான் ஆண்டு கொண்டு வேறு இருக்கின்றேன். அப்போ ஒரு அரசன் பூமியை ஆள வேண்டும் என்றால் அவன் மிகவும் தூய்மையானவனாக இருக்க வேண்டும். ஆனால் என்னிடத்தில் தூய்மை இல்லை. ஆனால் நான் இந்த பூமியையும் ஆண்டு கொண்டு இருக்கின்றேன். புலை நரகம் துய்க்கும் அருந்துயர் களைவான். அந்த புல்லிய நரகத்தை, புலைனா புல்லிய கீழ்மையான அந்த நரகத்தை அடையக்கூடிய அருந்துயரை, அந்த எனக்கு வரக்கூடிய அந்த நரக துயரை நீக்கும் பொருட்டு, களைவான் அப்படின்னா நீக்கும் பொருட்டு, முதலில் எனக்கு பகையாகி நின்று, அந்த மணிவாசக பெருமான்கிட்ட யார் பகையாக நிற்கிறார்? பாண்டிய மன்னன் தான் பகையாக ஆக்கி கொண்டார் மணிவாசக பெருமான். அப்ப மாறாய் நின்று முதலில் அந்த மணிவாசக பெருமானை பகைவனாக கருதி கொண்டு, அதன் பிறகு துணையடிக்கே உன்னுடைய 2 திருவடிக்கு செலுத்தக்கூடிய உய்வை அடைவதற்கு அந்த மருந்தாக இருக்கக்கூடியவர் அந்த மணிவாசக பெருமான் என்று நான் தெரியாது. அப்படின்னா முதல்ல நான் பகையாக இருந்தது மணிவாசக பெருமான்கிட்ட. ஆனால் அந்த மணிவாசக பெருமான் எப்படிப்பட்டவர்? அவர் நான் உய்வை அடைவதற்காகவே எனக்கு ஒரு மருந்து ரூபத்தில் அவர் அமைச்சராக வந்திருக்கின்றார். அதை நான் தெரியாது, அவரை தண்டித்து விட்டேனே அப்படின்னு புலம்புகின்றார் என்று அறியாமை. மணிவாசக பெருமான் மிகச்சிறந்த பிறவி நோயை தீர்க்கும் மருந்தாக இருக்கக்கூடியவர் என்று அறியாது ஒருத்தேனே, ஒருத்தல்னா தண்டித்தல்னு அர்த்தம், அந்த மணிவாசக பெருமானை நான் தண்டித்து விட்டேனே அப்படின்னுட்டு, அந்த மணிவாசக பெருமான் எப்படிப்பட்ட தவசீலர், முக்திக்கு உரிய ஒரு ஆன்மாவாக அது இருக்கின்றது, அவரை நான் இப்படி தண்டித்து விட்டேனே அப்படின்னுட்டு அந்த மணிவாசக பெருமானுக்கு செய்த அந்த கொடுமைகளை நினைத்து இப்பொழுது அந்த பாண்டிய மன்னன் சொக்கநாத பெருமான் முன்னிலையில் நின்று புலம்புகின்றான். பாதி உமை உருவான பரமேட்டி எனக்கு இம்மை, ஓதியமும் பரகதியும் உறுதி பெற விளைவிக்கும், நீதியினால் மந்திரியாய் நின்னருளே அவதரித்த, வேதியரை அறியாதே வெறுத்து நான் ஒருத்தேனே, இப்போ சுவாமி நீதான் ஒரு அருள் உருவமாக மணிவாசக பெருமானை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்கிற, நீதான் அந்த அருள் உருவத்தை எனக்கு மந்திரியாக தந்தாய். அதை தெரியாம நான் அவரை
தண்டிச்சிட்டேனே அப்படின்னு திரும்பவும் அடுத்த பாட்டிலையும் அதைத்தான் புலம்புறார். பாதி உமை உருவான பரமேட்டி, ஒரு பாதியில் உமாதேவியை இடப்பாகத்தில் கொண்ட அந்த உமாதேவியின் உருவமாக இருக்கக்கூடிய இறைவனே, பரமேட்டி அப்படின்னா மேலான இறைவனே, எனக்கு இம்மை ஊதியமும், எனக்கு இந்த பிறப்பில் நன்மையும், ஊதியம்னா இங்க நன்மையின் அர்த்தம், இந்த பிறப்பில் எனக்கு நன்மையும் பரகதியும் உறுதி பெற விளைவிக்கும். பரகதினா அடுத்த பிறவிக்கு எனக்கு மேலான முக்தி பேற்றையும் உறுதியாக நான் பெறுமாறு உண்டாக்கக்கூடியவராக அந்த நீதியோடு செயல்படக்கூடிய மந்திரியாக இருந்தவர் மணிவாசக பெருமாள். அதாவது இந்த பிறவிக்கு எனக்கு நன்மையை செய்தார், அடுத்த பிறவிக்கு எனக்கு மேலான முக்தி பேர் தரக்கூடியவராக அந்த மந்திரி மணிவாசக பெருமான் இருந்தார். அந்த மந்திரி எப்படிப்பட்டவர் தெரியுமா? சிவபெருமானே, உன்னுடைய திருவருளே ஒரு மந்திரியாக அவதாரம் செய்து எனக்கு வந்திருக்கின்றார். நின் அருளே அவதரித்த, உன்னுடைய திருவருளே மந்திரி, நின்னருளே மந்திரியாய் அவதரித்தன்னு எடுத்துக்கிடணும். உன்னுடைய திருவருள் தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மந்திரியாக அவதாரம் செய்து எனக்கு மந்திரியாக அவர் கிடைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த வேதியரை, அந்த மணிவாசக பெருமானை, அந்தணரை நான் அறியாமல் அவரை வெறுத்து அவருக்கு நான் தண்டனைகளை எல்லாம் கொடுத்து விட்டேனே அப்படின்னுட்டு திரும்பவும் மணிவாசக பெருமானுக்கு தண்டனை கொடுத்துட்டேனே அப்படின்னுட்டு அதை நினைத்து நினைத்து சொக்கநாத பெருமானிடத்தில் புலம்புகின்றார் பாண்டிய மன்னன். இதுவரை பாண்டிய மன்னன் சிவபெருமானை அடித்து விட்டேனே என்று சொக்கநாத பெருமான் முன்னிலையில் புலம்பியவர் இப்பொழுது மணிவாசக பெருமானைக்கு தண்டனை கொடுத்து விட்டேனே என்று புலம்ப ஆரம்பிக்கின்றார். கசக்கக்கூடிய மருந்தை முதலில் நாம் சாப்பிடும்போது கசப்பாக இருக்கும். ஆனால் அதனால் விளையக்கூடிய இனிமையான சுவை, இனிமையான அந்த நோய் நீக்கமானது பிறகுதான் அந்த மருந்து செயல்பட்டு நம்முடைய உடம்பில் அது வெளிப்பட்டு நம்முடைய நோயை நீக்கும், இன்பத்தை காட்டும், இனிமையான சுவையை விளைவிக்கும். அதை போல நான் சிவபெருமானே, நான் எப்படி இருக்கின்றேன் என்று அரசன் தன்னை பற்றி கூறுகின்றான். அந்த வினை மற்றும் பொய் என்கின்ற இரண்டு பண்டங்களையும் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரக்கலமாக, கப்பலை போன்று நான் இருக்கின்றேன். அந்த மரக்கலத்தில் வினை என்கின்ற பண்டத்தை ஏற்றியும் பொய் என்கின்ற பண்டத்தை ஏற்றியும் ஒரு இருக்கக்கூடிய ஒரு மரக்கலத்தை போல நான் இருக்கின்றேன். அதே நேரத்தில் வினை பொய் உடைய நான் இந்த பூமியையும் ஆண்டு கொண்டு இருக்கின்றேன். புல்லிய நரகத்தை அடையக்கூடிய அந்த கொடுமையான துயரத்தை நீக்கும் பொருட்டு வந்தவர் மணிவாசக பெருமான். அந்த மணிவாசக பெருமானிடத்தில் முதலில் நான் மாறாக நின்று, முதலில் அந்த மணிவாசக பெருமானிடத்தில் பகையாக நின்று, அந்த உன்னுடைய 2 திருவடிக்கு என்னை உய்விப்பதற்காக வந்த மருந்தாக, அந்த மருந்தின் உருவமாக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமானே இந்த இறைவனை அடையக்கூடிய மருந்தாக அவர் இருக்கின்றார். என்னுடைய பிறவி நோய்க்கு மருந்தாக இருக்கக்கூடியவர் அந்த மணிவாசக பெருமான் என்று அறியாது அந்த மணிவாசக பெருமானை தண்டித்து விட்டேனே. மேலும் ஒரு பாதியில் உமாதேவியின் உருவமாக இருக்கக்கூடிய இறைவனே, எனக்கு இந்த பிறப்பில் நன்மையையும் மறுபிறவியில் மேலான முக்தி பேற்றையும் உறுதியாக உண்டாக்கும் நீதியை உடைய மந்திரியாக அந்த மணிவாசக பெருமான் இருக்கின்றார். அந்த மந்திரியாக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் உன்னுடைய திருவருளே அந்த மந்திரி ரூபத்தில் அவதாரம் எடுத்து என்னிடத்தில் அவர் வந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த அந்தணராக இருக்கக்கூடிய அந்த மணிவாசக பெருமானினுடைய பெருமைகளையெல்லாம் அறியாமல் அவரிடத்தில் வெறுப்பை காட்டிக்கொண்டு
அவரை நான் இவ்வாறு தண்டித்து விட்டேனே என்று சொக்கநாத பெருமானிடத்தில் அந்த அரிமர்த்தன பாண்டியன் புலம்பித் தள்ளுகின்றான். மாயா விருத்தியினால் மாழாந்து மாதவரை மாயா விருத்தியினால் மாறாது மாதவரை ஆயாது ஒரு தேன் அரு நரகத்து ஆழ்ந்து நான் ஆயாது ஒரு அந்தரத்து ஆழ்ந்து நான் வீயாமல் இன்று அணையார் மெய்மையெல்லாம் தேற்றிய என் ஈயாமை என்று அணையார் மெய்மையெல்லாம் தேற்றியது தாயானாய் தன்னழிக்கு என் தமியேன் செய் கைமாறே தாயானகம் அழிக்கிய தமியேற்கை கைமாறே மாயா விருத்தியினால் இந்த மாயையின் விரிவாகிய இந்த உலக வாழ்க்கை, இந்த மாயையிலிருந்து தான் விருத்தி அடைந்து நமக்கு இந்த உலகம் எல்லாமே தனுகரண புவன போகம்லாம் நமக்கு மாயையினுடைய ஒரு விருத்தியாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆகையினால் இந்த மாயையின் விரிவாகிய இந்த உலக வாழ்க்கையில் மாளாந்துன்னா மயங்கி, நான் இந்த உலக வாழ்வில் மயங்கி மாதவரை மிகப்பெரிய தவத்தை உடைய மணிவாசக பெருமானை ஆயாது ஒருத்தேன், அவரை பற்றி ஆராய்ச்சி செய்யாமல், அவரை பற்றி நன்கு தெரியாமல் அவருக்கு தண்டனையை கொடுத்து விட்டேன். ஒருத்தேன் அப்படின்னா தண்டனையை கொடுத்து விட்டேன் அப்படின்ட்டு. அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நடக்கும்போது கொஞ்சம் அரசன் யோசனை பண்ணியிருக்கலாம். யோசனை பண்ணுனா ஏதாவது ஒரு வழி கிடைச்சிருக்கு. அந்த யோசனை பண்ணாம அரசன் செயல்பட்டதுனாலதான் இவ்வளவு. முதல்ல அவன் என்ன யோசனை பண்ணியிருக்கலாம்? குதிரையா வந்தது, ராத்திரி நிறையா எல்லாத்தையும் கடிச்சு கொதறிட்டு, இருக்கிற பழைய குதிரையும் கடிச்சு கொதறிட்டு போயிட்டுது. குதிரையா வந்தது எப்படி நிறையா மாறிச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி மணிவாசக பெருமான்ட்டு கேட்டுக்கலாம். நேற்று நம்ம கண்ணு முன்னாலதானே குதிரையா வந்துச்சு, இன்னைக்கு நைட்டு அவ்வளவும் நிறையா மாறி இருக்கிற பழைய குதிரையும் கடிச்சு கொதறிட்டு அது போயிட்டுது, இது எதனால் நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கலாம். மணிவாசக பெருமான்ட்டு கேட்டிருக்கலாம். கேட்காமலேயே இவர் ஏதோ ஒரு மாயக்காரர், மாய வித்தை செய்யக்கூடியவர், அவரை முதல்ல தண்டனை கொடுங்க அப்படின்ட்டு தீர விசாரிக்காமலே தண்டனை கொடுத்துருவார். அந்த மாதிரி அதைத்தான் இதுல நான் அந்த மணிவாசக பெருமானை பற்றி ஆய்வு செய்யாமல் அவருக்கு தண்டனைகளை எல்லாம் கொடுத்து விட்டேனே அப்படின்னுட்டு அந்த அரிமர்த்தன பாண்டியன் நினைத்து பார்க்கின்றான், புலம்புகின்றான். என்ன, எதனால? மாயையின் விரிவாகிய உலக வாழ்க்கையில் மயங்கினதுனால. நாம குதிரைப்படைக்கு குதிரையை வாங்குறதுக்காக வேண்டி ரூபாயை கொடுத்து அனுப்பணும், இது உலக விருத்தி என்ன. ஆனா அவரு குதிரையை வாங்கின குதிரை போல நிறையா போயிட்டுது அப்படின்னு சொன்ன உடனே கோபம் அதிகமாயிடுது. அதனால அவரை ஆயாமல் நான் தண்டனை கொடுத்து விட்டேன். அரு நரகத்து ஆழ்ந்து நான் வீயாமல், கொடுமையான நரகத்தில் சென்று அந்த நரக வேதனையில் ஆழ்ந்து நான் அழியாது இருப்பதற்காக இன்று அணையார். அணையார்னா மணிவாசகர். மணிவாசகரின் இன்றைய தினம் அந்த மணிவாசக பெருமானினுடைய உண்மை தன்மையெல்லாம் நீ எனக்கு எடுத்து சொன்னாய் அப்படின்னு சுவாமியை புகழ்கின்றார். நான் அன்னைக்கு ஆராயாம தண்டனை கொடுத்துட்டேன், ஆனா நீ இன்னைக்கு அசரீரி வாக்காக மணிவாசக பெருமானினுடைய பெருமைகளை எல்லாம் நீ எனக்கு எடுத்து சொன்னாய். அணையார் அப்படின்னா அந்த மணிவாசக பெருமான் அதற்கு பொருள் எடுத்து கொள்ள வேண்டும். இன்று அணையார், அப்படிப்பட்ட அந்த மணிவாசக பெருமானினுடைய மெய்மை எல்லாம், உண்மை தன்மைகளை எல்லாம் தேற்றிய, எடுத்து சொன்ன, அசரீரி வாக்காக எடுத்து சொன்ன
என் தாயானார், என்னுடைய தாயாக இருக்கக்கூடிய பெருமானே, சொக்கநாத பெருமானே அப்படின்ட்டு. தன்னழிக்கு என் தமியே செய் கைமாறி. உன்னுடைய தன்னழி அப்படின்னா கருணை, உன்னுடைய கருணைக்கு அந்த ஆதரவில்லாது இருக்கக்கூடிய நான் செய்யக்கூடிய கைமாறு என்ன அப்படின்னுட்டு, நான் நீ எனக்கு தாய் போன்று இருந்து நீ மணிவாசக பெருமான் ரொம்ப நல்லவர், அவருக்கு நீ எந்த தண்டனையும் கொடுத்துறாத, இனிமேல் எந்த தண்டனையும் கொடுத்துறாத, அவருடைய போக்கு போல துறவியாக அவரை செல்ல விடு அப்படின்னுட்டுலாம் நீ எனக்கு அசரீரி வாக்காக எடுத்து சொன்னதுனால, நீ எனக்கு ஒரு தாய் தன்னுடைய மகனை எடுத்து சொல்லி திருத்துவதைப் போல நீ எனக்கு தாயாக இருந்து நீ என்னை திருத்தினாய். இப்படிப்பட்ட சொக்கநாத பெருமானே, உன்னுடைய கருணைக்கு நான் என்ன கைமாறு, என்ன நன்றி கடன் நான் செய்ய போகின்றேன், எப்படி இந்த நன்றி கடனை நான் தீர்க்க போகின்றேன் அப்படின்னுட்டு அந்த அரிமர்த்தன பாண்டியன் சொக்கநாத பெருமான் முன்னிலையில் நின்று புலம்பத்தான் செய்தார் அவர். தமியேன் செய் கைமாறு, நான் என்ன கைமாறு உனக்கு நன்றி கடன் செய்ய போகின்றேன் அப்படின்ட்டு கேட்கின்றார். அதாவது அரிமர்த்தன பாண்டியன் மீண்டும் சொக்கநாத பெருமானிடத்தில் புலம்புகின்றார். மாயையின் விரிவாக இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நான் மயங்கி விட்டேன். அந்த மயக்கத்தின் காரணமாக மிகப்பெரிய தவத்தை உடைய மணிவாசக பெருமானை பற்றி நன்கு ஆய்ந்து இருக்க வேண்டும். நான் அவ்வாறு அவரை பற்றி ஆய்வு செய்யாமல் அவருக்கு தண்டனையும் கொடுத்து விட்டேன். நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் நினைத்து ஆய்வு செய்து மணிவாசக பெருமானிடத்தில் ஆலோசனைகள் கேட்டிருக்க வேண்டும். அதற்கு மாறாக அவருக்கு நான் தண்டனைகளை கொடுத்து விட்டேன். ஆனால் நீ என்னை தக்க சமயத்தில் சொக்கநாத பெருமானே நீ எனக்கு அறிவுறுத்தி என்னை காப்பாற்றினார். கொடுமை இதன் காரணமாக மணிவாசக பெருமானுக்கு தண்டனை கொடுத்ததின் காரணமாக எனக்கு என்ன பலபலன் ஏற்பட போகிறது? கொடுமையான நரகத்தில் ஆழ்ந்து அந்த நரக வேதனையில் நான் அழியாது இருப்பதற்காக இன்று அந்த மணிவாசக பெருமானினுடைய உண்மைத்தன்மை, அவருடைய துறவு நிலை எல்லாவற்றையும் நீ எனக்கு அசரீரியாக எடுத்து சொல்லி என்னுடைய தாயாக இருந்து எனக்கு வரக்கூடிய அந்த நரக துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாய். எனக்கு தாயாக இருந்து நல்ல அறிவுரைகளை சொன்ன சொக்கநாத பெருமானே, இப்படிப்பட்ட உன்னுடைய மிகப்பெரிய கருணைக்கு இந்த கீழானவனாகிய நான் என்ன பிரதி உபகாரம், என்ன நன்றி கடன், என்ன கைமாறு நான் உனக்கு செய்ய போகின்றேன் என்று அந்த உன்னை வாழ்த்துவதும் உன்னை வழிபாடு செய்வதும் உன்னை பூஜிப்பதும் தான் அந்த கைமாறு என்று அந்த பாண்டிய மன்னன் இவ்வாறெல்லாம் சொக்கநாத பெருமான் முன்னிலையில் நின்று புலம்புகின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடருவோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.